வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் அஃபிஷியல். இன்றைக்கி vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நான் தூங்கலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ நிறைய பேர் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே இந்த சின்ன ஹேரில் ஹீட்லெஸ் கேர்ள் இது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க, அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ டைம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:40. இவ்வளோ பெருசாக எனக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ரெண்டு பேண்ட் கொடுத்துருக்காங்க, கிளிப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு முடி பிரித்து இப்படி விட்டுக்கணும். நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். டைட்டாக போடணும் போல், ஒரு சைடு லூஸ் ஆயிடுச்சு.
லூஸ் ஆயிடுச்சு. ஸ்மால் ஹேர் தான். தூங்க போகிறேன். நேற்று நைட்டு வேறு ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஹேர் வந்து செட் பண்ணேன். ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இதோட ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு எனக்கே தெரியல. மோஸ்ட்லி ஹீட்லெஸ் கேர்ள் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பட் அதில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. பட் ஒரிஜினல் ரிசல்ட் வந்து நான் இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தரேன். அதுக்கு முன்னாடி ஹேண்ட் கீ டக் பண்ணிடலாமா? ஐயோ இது வேறு. அயன் பண்ணதெல்லாம் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் முடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஐ மேக்கப். மோஸ்ட்லி நான் லிக்விட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், காஜல்லே வச்சுருவேன். இன்னர் லேயர்லையும் லோவர் லேயர்லையும். அண்ட் மஸ்காரா மஸ்காரா போட்டு மேய்க்கிறேன். ஆல்ரெடி ஐப்ரோ டார்க்காக தான் இருக்கும், பட் மேக்கப் பண்ணும்போது ஐப்ரோ கலர் வந்து கம்மியாயிடும். அப்போது இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் கொடுத்தா அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? Simple. And lipstick, Swiss Beauty, pink color. Over face makeup done. இப்போ இதுக்கு எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு இது மேலே இருந்தது இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிடணும். இது வேணாம், ஃபஸ்ட்டு கீழே ரிமூவ் பண்ணலாம். என் முடி ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியுது. இது கேர்ள்ஸ் வருமானு எனக்கு தெரியல.
கொடூரமாக இருக்குது. சீரம் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் சீரம் ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ணல. மேலே தான் கொடூரமாக இருக்குது. இது வந்து என்னோட குட்டி ஷார்ட் ஹேர்னால ஷார்ட்டாக தெரியுது. இப்போது இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ முடிஞ்சால் இது மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்க முடி லாங்காக வேணும் அப்படின்னா இது மாதிரி எக்ஸ்டென்ஷன். ஆக்சுவலாக இது வந்து நான் அமேசானில் வந்து வாங்கினேன். லிங்க் நான் வந்து பயோவில் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க எடுத்து. எப்படி இங்கே மேலெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு கேர்ள்ஸ்? வாவ், ஹீட்லெஸ் கேர்ள்ஸ். ஸோ வந்து ஹீட்லெஸ் கேர்ள் எல்லாருமே வந்து அயனிங் பண்ணுறதுக்கு ஹேர் ஃபால், அயன் பண்ணால் ஹேர் ப்ராப்ளம் வருது, ஹேர் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் நல்ல ரிவ்யூ தான். நிறைய பேர் பண்ணும்போது அது நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, பொய்யா தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் சூப்பர். யாருக்கா ஷார்ட் ஹேர் ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே விடலாம். பட் எனக்கு வந்து ஒரு அளவுக்கு இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்டென்ஷன் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே நான் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ரீல்ஸ் பண்ணலாமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இப்படி இருந்தால் நான் வேற உட்காந்து அயனிங் பண்ணி டைம் வேஸ்ட்டு. ஆக்சுவலாக இதை நேற்று நைட்டு நான் வச்சேன், மார்னிங்கே பண்ணியிருக்கலாம். சப்போஸ் ஈவினிங் போகிறவங்க மார்னிங்கே நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு வந்துட்டோன்னா அது ஈவினிங்லாம் வந்து கரெக்டாக கேர்ள்ஸ் ஆகிடும். நல்லா இருக்குல்ல? ஹீட்லெஸ் கேர்ள்ஸ். ஏன்னா நம்ம அயனிங் பண்ணால் கூட கேர்ள்ஸ் பண்ணால் கூட இவ்வளோ வந்து வரும் நான் எதிர்பார்க்கல, சீரியஸ்லி எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால இதுதான் ட்ரை பண்ணேன். மை காட், ஐ லைக் இட். ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது என்னோட ஒரிஜினல் ஹேர். பாருங்க, இது என்னோட ஒரிஜினல் ஹேர். ஆக்சுவலி சொல்லணும்னா நான் கேர்ள்ஸ் பண்ணால் கூட இப்படி நிற்கவே நிற்காது டக்கு. ஏன்னா என்னோட ஸ்ட்ரைட்டன் ஹேர் இது. ஸோ ஸ்ட்ரைட்டன் ஹேரில் வந்து கேர்ள்ஸ் பண்ணாலும் ரொம்ப நேரம் ஸ்டே இருக்காது. பட் இது இந்த ஹேரோட எக்ஸ்டென்ஷனோட மர்ஜ் ஆயிடுச்சு. அப்படியே
ஸோ இனிமேல் ஷூட் டைமில் நைட்டே நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம்னா காலையில் அயன் பண்ணி அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் கேர்ள்ஸாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் சரி பண்ணலாம். எனக்கு ஆல்ரெடி ஓகேவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பவுன்சி ரொம்ப பிடிக்கும். பவுன்சியாக வந்து இப்படி கேர்ள்ஸ் ஆகுது. இதெல்லாம் நான் வைக்கவே இல்லைங்க ஆக்சுவலி. இந்த இடம் எனக்கு பத்தலை அதில். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ட்ரை பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சூப்பர் ரிசல்ட். நான் இதோட இதை வந்து லிங்க்கை வந்து நான் வந்து என்னோடய பயோவில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் கேர்ள்ஸ் வீட்லேயே இருந்து கேர்ள்ஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் வந்து ரீல்ஸ் கண்டிப்பாக பண்ணியாகணும். அண்ட் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் வியர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேயும் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஹேரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ அந்த அந்த அது வந்து அதில் பண்ணுறேன். ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன். பட் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணிட்டேன். வெரி சாரி. அதை நான் வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன். இது அழகாக அப்படியே மடித்து நம்ம வச்சோன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சோம். ஸோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு வரேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரைட்டன் முடியனால லைட்டாக தான் கேர்ள்ஸ் நிற்குது. ஏன்னா ரொம்ப நேரம் ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே. பட் ஹீட்லெஸ் கேர்ள்ஸ் இல்லையா, ஓகே. ட்ரெஸ் நல்லாயிருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்டில் தென் பை ஃப்ரம் ஷிஜா நாயர் ஆஃபிஷியல்.